அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம். மகாபாரதத்துலேருந்து ஒரு சின்ன பார்ட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணன் தான தர்மத்தில் வசந்தவனா இல்லை தர்மர் வசந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ கர்ணன்கிட்டயே போய் கேட்டுடுறார் தர்மர். ஏன் என்னை விட கர்ணன் தான் ஒஸ்தின்னு சொல்லின்னு இருக்காங்க, நானும் தானே எல்லாருக்கும் தான தர்மம்லாம் பண்ணுறேன், எல்லாம் தானே பண்ணுறேன், ஏன் இப்போ என்னை மட்டும் இப்படி வச்சுருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, இதுக்கு நான் உனக்கு விளக்கம் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 தங்க மலையை ரெடி பண்ணுறாரு. தங்க மலையை ரெடி பண்ணிவிட்டு நீ 2 பேரையும் கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே இதை காலி பண்ணணும், இந்த தங்க மலை ஃபுல்லாகவே எல்லாருக்கும் கொடுத்து தான தர்மம் பண்ணி காலி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ தர்மர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வரவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்காரு. அப்படி பார்க்கும்போது கர்ணனும் வராரு. கர்ணன் வந்தவொடனே என்ன பண்ணணுன்னு கேட்டால் இதை தானம் பண்ணணும்னு சொல்கிறாரு. யாரோ ஒரு வயசான ஒரு ஆள் போயிட்டுருப்பாங்க, இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க, இந்த மலை ஃபுல்லாக உனக்கு தான், இந்த எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லி தானம் பண்ணிடுறாரு. உடனே பார்த்தா அப்போ கிருஷ்ணர்கிட்ட தர்மர் சொல்கிறாரு, இவர் என்ன 2 நிமிஷத்தில் தானம் பண்ண, அதான் அந்த விஷயந்தான் உனக்கும் கர்ணனுக்கும் உள்ள வித்தியாசம். நீ தான தர்மம் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பண்ணுற, ஆனால் கர்ணன் அப்படி கிடையாது. யார் என்ன குலம் கோத்திரம், அவன் நல்லவனா கெட்டவனா, அவனுக்கு வேணுமா, என்கிட்ட கேட்டான், கொடுத்துட்டேன், அவ்வளோதான். ஆனால் நீ அப்படி கிடையாது, பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்கறதுன்றது நல்லது தான். ஆனால் கர்ணன் என்ன நடக்கணும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணும்னு கூட யோசிக்காமல் அதை அப்படியே அள்ளி கொடுக்கறது தான். நீ கிள்ளி கொடுப்ப, அவர் அள்ளி கொடுப்பாரு, இதுதான் விஷயம். அதனால தான் கர்ணனுக்கும் உனக்குள்ள வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லின்னு இருக்காரு. ஓ, இவ்வளோ மேட்ரு இருக்கா, இது எனக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு தர்மர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, கஷ்டப்படுறாரு. ஸோ என்ன தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுதான் கர்ணனுக்கும் உனக்குள்ள வித்தியாசம், நானும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு தர்மர் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாரு. இதுலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கர்ணன் தான தர்மம்னு வந்துடுச்சுன்னா யார்கிட்டையாவது இருக்குது, யாராவது ஒருத்தர் எனக்கு வேணும், இது வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே எடுத்து கொடுத்துருவார். அதை தான் கர்ணனுடைய குணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் தெரியும். அதாவது நீங்கள் நிறைய விஷயத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்ணன் என்னென்னா, யாராவது அவர் ஒரு வாட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருப்பார். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஐயா தானம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவார். அவர் இடது கையால் எடுத்து கொடுப்பார். அப்போ இடது கையால் எடுத்து கொடுக்கும்போது கேட்பார், என்ன ஐயா நீங்கள் இந்த மாதிரி இடது கையால் கொடுக்குறீங்களே, இடது கையால் கொடுத்தா நல்லதா இல்லையாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கர்ணன் சொல்லுவார், ஏன்னா மனசுன்றது ஒரு குரங்கு மாதிரி, அது ஒரு மாயை. நம்ம 2 நிமிஷம் இந்த வலது கையில் போய் இந்த இடது கையிலேருந்து வலது கையில் கொடுத்து அதை நான் உங்ககிட்ட கொடுக்கறதுக்குள்ளே புத்தி மாறி போயிடும், மனசு மாறி போயிடும். அதனால தான் நான் இடது கையிலே சட்டுன்னு எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் கர்ணனுடைய புகழை சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதே மாதிரி ஏன்னா அவர் தங்க கவசம் அணைஞ்சுட்டுருப்பார், அவர் பிறவிலே இருந்திருக்கும். அதை தேவேந்திரன் கேட்பார், இது தேவேந்திரன் தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சும் நம்மளை ஏமாத்துறான்னு தெரிஞ்சும் கூட அவர் கொடுத்துருக்காரு. நம்மக்கிட்ட ஒருத்தர் கேட்டுட்டாங்க அப்படின்னா உடனே எடுத்து கொடுத்துருவார். இதுதான் கர்ணனுடைய குணம். இந்த கர்ணனுடைய குணத்தை சொல்லி மாளாது, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி கர்ணனுடைய புகழை சொல்லி மாளாது. ஆனால் கர்ணனுக்கு இருந்த ஒரே குறை என்ன அப்படின்னா, தன்னோட அம்மா யாருன்னு தெரியாமல் இருந்தது தான் அவருக்கு பெரிய குறையாக இருந்தது. அதுக்காக தான் கடைசியில் தெரியும் போது, நான் செத்ததுக்கப்புறமா நீ என்னை கட்டி பிடிச்சி அழணும் அப்படின்னு சொல்லி கர்ணர் கேட்டுப்பார். அந்த ஒரு ஆசை மட்டும்தான் கர்ணனுக்கு இருந்ததே தவிர மீதி எந்த ஆசையும் கிடையாது கர்ணனுக்கு. அதனால் கர்ணன் எப்பயுமே புகழ் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி கர்ணனோட இன்னொரு நல்ல குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் துரியோதனை தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் நண்பனாக இருந்தார். அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நண்பனாக இருந்தவர் கெட்டவரும் தெரிஞ்சும் நான் பாண்டவர்கள் நல்லவங்க, துரியோதன் அதாவது கெட்டவன் தெரிஞ்சும் அவங்க கூட தான் இருந்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செஞ்சோற்றுக்கடன்னா அவன் ரொம்ப அவமானப்பட்டு கர்ணன் அவமானப்பட்டு நிற்கும் போது
தோள் கொடுத்து உதவி செஞ்சு இன்றைக்கி வந்து 4 பேர் தர்மம் பண்ண முடியுதுன்னா அது காரணம் துரியோதனன் தான். அதனால் செஞ்ச கடனுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக தான் துரியோதனன் பக்கம் நிற்கிறான். ஏன்னா துரியோதனன் தப்பு தான் செய்கிறான்னு தெரியும், அவன் கூட இருந்தால் நம்ம அழிஞ்சு தான் போவேணும் தெரியும். தெரிஞ்சும் துரியோதனன் கூட இருந்தது காரணமே செஞ்சோட்டு கடன். அவனுக்கு நன்றி செலுத்துறதுக்கு வேறு வழி தெரியல. அந்த நன்றிக்காக தான் துரியோதனன் கூட கடைசி வரையும் துரியோதனுக்காக நான் சாகிறதுக்கும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி துரியோதனன் கூட கடைசி வரையும் இருந்து துரியோதனுக்காக சாகவும் செத்தவும் செத்தார். அதனால் கர்ணனோட புகழ் வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, சொல்கிறதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் பட்டிருக்காரு பாவம். ஏன்னா எந்த நல்லதும் பட்டதில்லை. அந்த மாதிரி கஷ்டப்பட்டாலும் நான் துரியோதனன் பக்கம்தான் நிற்பேன். ஏன்னா செஞ்சோட்டு கடன் எவ்வளோ பேர் எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் அவருக்கு வந்து தோள் கொடுத்து நான் இருக்கேன், நீ கவலைப்படாதுன்னு சொன்னது துரியோதனன் மட்டும்தான். அதனால தான் துரியோதனுக்காக நான் உயிர் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருந்தேன். துரியோதனன் தப்பு தான் செய்கிறான்றது கர்ணன் தெரியும், ஆனாலும் வேறு ஒன்றும் பண்ண முடியல. துரியோதனை அதுக்காக வந்து அட்வைஸ் பண்ண போகல, நீ தப்பு செய்கிறியோ ரைட் செய்கிறியோ, ஆனால் நீ உன் பக்கம் நான் இருப்பேன், உன் பக்கம் நல்லதோ கெட்டதோ நான் இருந்து உனக்கு என்ன செய்யணுமோன்னு. தனிப்பட்ட முறையில் கர்ணன் நல்லது தான் செஞ்சுட்டுருக்கார். ஆனால் துரியோதனன் கூட தப்பு தான் தெரிஞ்சும் செய்கிறார். ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா நன்றி கடன் பட்டிருக்காரு. அந்த நன்றி கடனுக்காக துரியோதனன் கூடயே இருந்து துரியோதனுக்காகவே செத்தார் கர்ணன். இந்த கதை எல்லாருக்குமே தான் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கதை வேணும்னா சொல்லுங்கள், நான் டெய்லி ஒரு கதை சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கமெண்டாலும் திட்டுறதா இருந்தால் கூட ஒரு 4 திட்டி போடுங்க, ஏதாவது கமெண்ட் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீகமாக வேணுமா, இல்லை சமையல் எதாவது வேணுமா, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் போடுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சு பண்ணுறேன். உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு எந்த கதையாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஓம் நம சிவாய.